விஷன் செய்திகளுக்காக சேதுராம லட்சுமி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். கோடை வெயிலின் தாக்கத்தின் எதிரொலி, புதுச்சேரி சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. பிரியாணி கடையில் கேஸ் சிலிண்டர் தீப்பிடித்து எரிந்த சம்பவம், தீயணைப்பு வீரர்களின் துரித நடவடிக்கையால் சேதம் தவிர்ப்பு. வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததை நிரூபித்தால் தனது பதவியை ராஜினாமா செய்ய நமச்சிவாயம் தயாரா என அன்பழகன் சவால். இனி விரிவான செய்திகள். கோடை வெயிலின் தாக்கத்தால் புதுச்சேரியில் சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. புதுச்சேரியில் வழக்கமாக ஏப்ரல் மே மாதங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு கடந்த பிப்ரவரி மாதம் முதலே கோடை வெயிலின் தாக்கம் தொடங்கிவிட்டது. மார்ச் மாதத்தில் கோடை வெயிலின் வெப்பம் அனலாக மாறியது. அதிலும் ஏப்ரல் மாதம் தொடங்கிய பின் கடந்த 20 நாட்களாக கடும் வெயில் பதிவானதுடன் வெப்ப காற்றும் வீசி வருகிறது. நேற்று முன்தினம் நடந்த ஓட்டுப்பதிவு சதவீதம் குறைய வெயிலும் ஒரு காரணமாக அமைந்திருந்தது. அக்கினி வெயில் தொடக்கத்திற்கு முன்பே கடும் வெயில் வாட்டி வதைப்பதால் பகல் நேரங்களில் மக்கள் வீட்டிற்குள் முடங்கியுள்ளனர். புதுச்சேரியில் நேற்று வெயிலின் அளவு 98.2 டிகிரியாக இருந்தது. கோடை வெயில் காரணமாக புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை குறைந்துள்ளது. புதுச்சேரியில் வெயிலின் அளவு நாளுக்கு நாள் அதிகரிக்க துவங்கிவிட்டது. 99 டிகிரியாக இருந்தது. இதனால் பகல் வேளையில் இருந்து மாலை வரை புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலமான கடற்கரை சாலை வெறிச்சோடி காணப்படுகிறது. பிரியாணி கடையில் திடீரென்று கேஸ் சிலிண்டர் தீப்பிடித்து எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியை சேர்ந்தவர் ஜான் பாஷா. புதுச்சேரி நகர பகுதியான சின்னமணிகுண்டு அருகே ஜான் பாஷா என்ற பெயரில் பிரியாணி கடை நடத்தி வருகிறார். இன்று காலை அவர் கடைக்கு வந்து பிரியாணி செய்வதற்காக அனைத்து பொருட்களையும் தயார் செய்துவிட்டு சிலிண்டரை ஆன் செய்துள்ளார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக திடீரென்று தீப்பற்றி எரிந்துள்ளது. இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் பதறிப்போனார். இதனை அடுத்து அங்கு கூடியிருந்தவர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்தனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறை வீரர்கள் எரிந்து கொண்டிருந்த சிலிண்டரின் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்ததும் ஏராளமான மக்கள் அங்கு கூடிய நிலையில் பரபரப்பு நிலவியது. இது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கடையில் பிரியாணி செய்யும் போது திடீரென்று கேஸ் சிலிண்டர் தீப்பற்றி எரிந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததை நிரூபித்தால் தனது பதவியை ராஜினாமா செய்ய தயாரா என நமச்சிவாயத்திற்கு அதிமுக செயலாளர் அன்பழகன் சவால் விடுத்துள்ளார். புதுவையில் சட்ட விதிகளுக்கு புறம்பாகவும் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியும் தேர்தல் துறை அதிகாரிகளால் பாராளுமன்ற தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் 21% வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை. ஆளும் கட்சியின் அதிகார பலம், காவல்துறை ஒத்துழைப்பு, தேர்தல் துறை அலட்சியத்தால் பாரதிய ஜனதா வேட்பாளர் நமச்சிவாயம் ஒவ்வொரு ஓட்டுக்கும் ரூபாய் 500 என 50 கோடி, காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கம் ரூபாய் 200 வீதம் ரூபாய் 20 கோடி வழங்கியுள்ளனர். பணம் கொடுப்பது சட்டத்திற்கு விரோதமானது என்ற அச்ச உணர்வு கூட இல்லாமல் மாநிலம் முழுவதும் காங்கிரஸ், பாரதிய ஜனதாவினர் பணம் வழங்கியுள்ளனர். மக்களும் எங்களுக்கு ஏன் பணம் கொடுக்க வேண்டும் என அந்தந்த நிர்வாகிகளை கேட்கும் சூழலும் ஏற்பட்டது. நகர பகுதியில் வசிக்கும் வசதி படைத்தவர்கள் ரூபாய் 500க்காக வீதியில் இறங்கி சண்டை போட்டது வெட்கக்கேடான செயல். இது குறித்து பலமுறை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கும் ஆதாரபூர்வமாக புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புதுவை மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் நிருபர்களிடம் தெரிவித்துள்ளார். வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததை தடுக்க தவறியதற்காக தேர்தல் துறை தலை குனிய வேண்டும். தேர்தல் துறை, காவல்துறையினர் கைகோர்த்து கொண்டு பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர். புதுவையில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கவில்லை. ஜனநாயகம் காலில் போட்டு மிதிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததை நிரூபித்தால் நமச்சிவாயம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய தயாரா என்று அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார். வருகிற ஜூன் 4ஆம் தேதிதான் வாக்கு எண்ணப்பட உள்ளது. அதுவரை தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தளர்த்த வேண்டும் என தலைமைச் செயலாளர் இந்திய தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுத வேண்டும். இவ்வாறு அன்பழகன் பேட்டியின் போது குறிப்பிட்டுள்ளார். தேங்காய் திட்டு வட பத்திரகாளியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு முக்கணியுடன் கூடிய அறுசுவை உணவு
பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் தேங்காய்திட்டு ஸ்ரீ வரசக்தி விநாயகர் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ வடபத்ரகாளி அம்மன் கோவிலில் 57ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி உற்சவ விழா இன்று காலை எல்லை கட்டுதல், அபிஷேக ஆராதனை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த கோவிலின் சிறப்பு அம்சமாக விழா தொடங்கும் அன்று சுமார் 2500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தலைவாழை இலை போட்டு மற்றும் முக்கணி சுவையுடன் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அறுசுவை விருந்தை உண்டு மகிழ்ந்து வடபத்ரகாளி அம்மன் அருளையும் பெற்று சென்றனர். தொடர்ந்து வடபத்ரகாளி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள், சக்தி கரகம், வீதியுலா, கூழ்வார்த்தல் உள்ளிட்ட நிகழ்வுகளும் நடைபெற உள்ளது. அன்னதான விருந்துக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி தேங்காய்திட்டு வடபத்ரகாளி அம்மன் ஆலய அறங்காவலர் வாரிய தலைவர் பூவராகவன், துணைத் தலைவர் பட்டாபிராமன், செயலாளர் பிரேம்குமார், பொருளாளர் சிவஞானம், உறுப்பினர்கள் வெள்ளையம்மாள் மற்றும் விழா குழுவினர்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். தேர்தல் முடிவுற்ற நிலையில் தேர்தல் விதிமுறைகளை தளர்த்த கோரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துவிட்ட நிலையில் தொடர்ந்து தேர்தல் கட்டுப்பாடுகளை பொதுமக்கள் மற்றும் வணிகர்களிடம் செயல்படுத்துவது தேவையற்ற ஒன்று. வாக்குப்பதிவு நடைபெற்று தேர்தல் முடிவுகள் வர இன்னும் 40 நாட்கள் உள்ள நிலையில் தேர்தல் கட்டுப்பாடுகளை செயல்படுத்துவதால் பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் தேவையற்ற கட்டுப்பாடுகளை சுமந்து செல்லும் நிலை புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்பட்டுள்ளது. மேலும் முகூர்த்த தினங்களாக இருப்பதால் வரும் காலங்களில் பொதுமக்கள் அச்சமின்றி தங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள இந்த கட்டுப்பாடுகள் மிகுந்த சிரமங்களை உண்டாக்குகின்றன. கொரோனா பெருந்தொற்று காலம் முடிந்து இப்போதுதான் புதுச்சேரி மாநிலத்தில் இயல்பு நிலை திரும்பியுள்ளது. இதுபோன்ற சூழலில் முதற்கட்டமாக தேர்தலை சந்தித்த புதுச்சேரி மாநிலத்தில் இறுதிக்கட்ட தேர்தல் முடிந்து முடிவுகள் வரும் வரை தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளை செயல்படுத்துவது அவசியமில்லாத ஒன்று. எனவே மாவட்ட தேர்தல் அதிகாரி உடனடியாக தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளை தளர்த்தி பொதுமக்கள் மற்றும் வணிக பெருமக்களுக்கு தடையின்றி வணிகம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மக்கள் நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்த எந்தவித தடையும் இல்லாமல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு புதுவை மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி நவநீத கிருஷ்ணன் ஆலயத்தில் சித்திரை மாத திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. புதுச்சேரி நவீனா கார்டன் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவில். இந்த திருக்கோவிலின் சித்திரை பிரம்மோற்சவ விழா 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினந்தோறும் பல்வேறு ஹோமங்களுடன் திருமஞ்சனம் நடைபெற்று வருகிறது. சூரிய பிரபை, சந்திர பிரபை, சேஷ வாகனம், கருட வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகன சேவைகள் நடைபெற்று முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் நடைபெற்றது. இதனை அடுத்து அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீதேவி பூதேவி சுவாமிக்கு நவநீத கிருஷ்ணன் வேத மந்திரங்கள் போத மங்கள நாள் அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் கிருஷ்ணனை வழிபட்டு சென்றனர். பாரதி பூங்காவில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தொட்டியில் குடிநீர் வராத காரணத்தால் பொதுமக்கள் அவதிக்குள்ளானர். சுற்றுலா தலமான புதுச்சேரி நகரத்திற்கு வார விடுமுறை நாட்களில் ஏராளமான பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் வருவது வழக்கம். அதிலும் தற்போது கோடை விடுமுறை துவங்கியுள்ள நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் புதுச்சேரியின் சுற்றுலா தலங்களில் படையெடுக்க துவங்கியுள்ளனர். மேலும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளையும் அரசு சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரியின் பல்வேறு இடங்கள் புதுப்பிக்கப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் அருகே அமைந்துள்ள பாரதி பூங்கா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் புதுப்பிக்கப்பட்டு நேரு சிலை அருகே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டது. இந்த குடிநீர் சுத்திகரிப்பு டேங்கில் நகராட்சி மூலம் நீர் ஏற்றப்பட்டு சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இயக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாயில் நீர் ஏற்றாமல் முறையான பராமரிப்பும் இன்றி தூய்மையின்றி காணப்படுகிறது. மேலும் தற்போது கோடை காலம் துவங்கிய நிலையில் விடுமுறை தினத்தை ஒட்டி பூங்காவிற்கு வந்த குழந்தைகளும் பொதுமக்களும் இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாயில் நீர் வராததால் ஏமாற்றம் அடைந்தனர். எனவே இந்த குடிநீர் நிலையத்தை சீரமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மீண்டும் இயக்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் பொதுமக்கள் கடற்கரையில் குளித்துவிட்டு
சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை பயன்படுத்தி கை கால் முகம் கழுவுவது, குளிப்பது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடாதபடி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பகுதியில் நகராட்சி சார்பில் ஒரு நபரை நியமித்து இயக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். காரைக்காலில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் வண்ண மயில் தொகைகளால் ஆன பாவாடையுடன் மாரியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காரைக்கால் நகரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் வண்ண மயில் தொகையால் ஆன பாவாடை அலங்காரத்தில் ஸ்ரீ மகா மாரியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஹரிணியின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் நகரில் கடை தெருவில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம். இவ்வாலயத்தின் 44ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு திருவிழா கடந்த 13ஆம் தேதி பூச்சொரிதலுடன் துவங்கியது. விழாவின் 9ஆம் நாள் ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு வண்ண மயில் தோகை மற்றும் பூக்களால் ஆன பாவாடை அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஹரிணியின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். முதல்கட்ட தேர்தல் முடிவுற்ற நிலையில் திண்டிவனம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் கடந்த வெள்ளிக்கிழமை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்காக சென்னையில் பணிபுரியும் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் வியாழக்கிழமை இரவே படையெடுக்க தொடங்கினர். இந்நிலையில் தேர்தல் முடிந்து மறுநாள் சனி ஞாயிறு விடுமுறை என்பதால் தொடர்ந்து விடுமுறை எடுத்துக்கொண்டு இன்று மீண்டும் சென்னை நோக்கி ஏராளமான தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கார்களில் செல்வதால் திண்டிவனம் அருகே உள்ள சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதிக அளவில் ஒரே நேரத்தில் வாகனங்கள் வருவதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து செல்கின்றது. வாகனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய முடியாமல் போக்குவரத்து போலீசார் திணறி வருகின்றனர். மணவெளி திரிபுர சுந்தரி உடனுரை திருவேணீஸ்வரர் கோவிலில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணவெளி திரிவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், விபூதி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் திரிவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். முடக்கு ஆதி கைலாசநாதர் கோவிலில் தியான மடத்தில் பிரதோஷ வழிபாட்டுடன் கூடிய அன்னதானம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கு அருகேயுள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்கோவிலில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்க சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர். மேலும் இனி ஞாயிறுதோறும் மாலை தியானம் மற்றும் சத்சங்கம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவத்திரு சிவனடியார் காளியுக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலய குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். JKR
சிட்டியின் JKR சிட்டி மனைப்பிரிவு கோலியனூர் கூட்ரோட்டில் புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை கைராசி நாணயம் பெற்ற JKR குரூப்ஸின் JKR சிட்டி புதிய மனைப்பிரிவு கோலியனூர் கூட்ரோடு பன்ருட்டி தேசிய நெடுஞ்சாலை NH 45C அகரம் குச்சிப்பாளையம் மனைப்பிரிவினை ஞாயிற்றுக்கிழமை காலை ஜம்புலிங்கம், குமார், சார்லஸ் இவர்கள் தலைமையில் சிறப்பு விருந்தினராக நடிகை கஸ்தூரி தனது பொற்கரங்களால் ரிப்பன் வெட்டி குத்து விளக்கேற்றி சிறப்புரையாற்றி மனை விற்பனையை வாடிக்கையாளர்களுக்கு தொடங்கி வைத்தார். அதன்பின் JKR சிட்டியின் உரிமையாளர்களான ஜம்புலிங்கம், குமார், சார்லஸ் மனையின் சிறப்பு அம்சங்களை விரிவாக வாடிக்கையாளர்களிடம் எடுத்து கூறினார். மனையின் சிறப்பு அம்சங்களாக உடனே வீடு கட்டி குடியேற அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைந்த மனைப்பிரிவு, நகரின் 30-40 அடியிலேயே தண்ணீர் வசதி, பல குடியிருப்புகள் மத்தியில் மனை அமைந்துள்ளது. நகர் முழுவதும் 33-30 அடி அகல தார் சாலைகள், நகரில் மிக பிரம்மாண்டமான பூங்கா அமைந்துள்ளது பற்றியும், நகரில் அனைத்து சாலைகளிலும் மின் கம்பங்கள் அமைந்த தெருவிளக்குகள், 2 கிலோமீட்டர் தூரத்தில் பட்டுக்கு புகழ்பெற்ற சிறுவந்தாடு அமைந்துள்ளதாகவும், 10 நிமிட பயணத்தில் பூவரசன் குப்பம் நரசம்மர் கோவில் அமைந்துள்ளது மற்றும் நீங்கள் விரும்பும் அளவில் மனைகள் கிடைக்கும் என்றும் அதன் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். சேதராப்பட்டு ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சேதராப்பட்டு தொழிற்பேட்டை மெயின் ரோட்டில் புதியதாக புனரமைப்பு செய்யப்பட்டு கட்டப்பட்ட ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக காலை 7 மணி அளவில் மங்கள இசையுடன் 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி பிம்ப சுத்தி, ரட்சா பந்தனம், நாடி சாந்தனம், தத்துவார்த்தனை, யாத்ரா தானம், கலசம் புறப்பாடு நிகழ்ச்சியுடன் காலை 9:30 மணிக்கு விமான கும்பாபிஷேகமும் 10 மணிக்கு கற்பக விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகமும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பகல் 11 மணி அளவில் அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் கலந்து கொண்டு ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார். விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் நாகரத்னம், புருஷோத்தமன், அருள், தட்சிணாமூர்த்தி, சுந்தரமூர்த்தி மற்றும் ஆலய திருப்பணி குழுவினர் மற்றும் தொழிற்பேட்டை சேதராப்பட்டு கிராம மக்கள் செய்திருந்தனர். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6755 ரூபாய். தங்கம் 1 பவுன் 54,040 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 880 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கோடை வெயிலின் தாக்கத்தின் எதிரொலி புதுச்சேரி சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. பிரியாணி கடையில் கேஸ் சிலிண்டர் தீப்பிடித்து எரிந்த சம்பவம். தீயணைப்பு வீரர்களின் துரித நடவடிக்கையால் சேதம் தவிர்ப்பு. வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததை நிரூபித்தால் தனது பதவியை ராஜினாமா செய்ய நமச்சிவாயம் தயாரா என அன்பழகன் சவால். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.